நமஸ்தே. பெரிய பாஷர் ரவி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய மகிமைகளை இந்த ரா அப்படிங்கிற வரிசையிலேயே ஒரு ஒரு எழுத்தாக பார்த்துன்னு வந்துட்டு இருந்தோம். ராலாம் எடுத்து இந்த ராக் பலா ரை ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நேற்றுக்கு பார்த்தோம். ரா அப்படின்னு சொன்னாக்கா அள்ளி கொடுப்பவர் அப்படின்னு இருக்கு. அவர் அப்படி அள்ளி என்ன கொடுக்குறாரோ அதை தான் ரை அப்படிங்கிற ஒரு எழுத்து சொல்கிறது. ரைன்னு சொன்னாக்கா கொடுக்கப்பட்ட செல்வம் அப்படின்னு அர்த்தமாகுது. அதாவது நம்ம தமிழில் சொல்லணுமானாக்கா ஒரு செல்வம் அல்லது ஒரு உடைமை இன்னொருத்தர் நமக்கு கொடுத்து நம்மக்கிட்ட நிறைய சேர்ந்து இருக்கிற ஒரு செல்வம்னு வச்சுக்கலாம். உதாரணமாக சொல்லப்போனால் தமிழில் நம்ம இறை அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் கடவுளை சொல்கிறதுக்காக. அதே இறைங்கிற ஒரு வார்த்தை பல மீனிங்லையும் உபயோகப்படுறது. அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த கிணத்துல நிறைய தண்ணியை இறைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அந்த இறைன்னு சொன்னாக்கா அப்போ நிறைய அள்ளி இன் அபண்டன்ஸ் அள்ளி வெளியில் எடுக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. அது மாதிரி இந்த ரைன்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய அக்ஷரத்துக்கு என்ன அர்த்தம் வருதுன்னு கேட்டால் சேர்க்கப்பட்ட செல்வம், ஒருத்தரால் கொடுக்கப்பட்ட செல்வம்னு அர்த்தம் பண்ணலாம். இங்கே அந்த சூரிய பகவானே நினச்சின்னு வந்துட்டுருக்கோமே, ரான்னு சொன்னாக்கா நிறைய அள்ளி கொடுப்பவர்னு, அவரால் கொடுக்கப்பட்ட செல்வம் தான் இங்கே ரை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இந்த ரைங்கிற ஒரு அக்ஷரம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக அதை பற்றி யோசிக்க போகிறோம். எப்படின்னு கேட்டால் இந்த ரைங்கிற ஒரு மூலம் இங்கேருந்து நேராக அப்படியே லாட்டினுக்கு போகிறது, லாட்டின்லேருந்து ஃப்ரெஞ்சுக்கு போகிறது, ஊரெலாம் சுற்றி வர்றது வழக்கம் போல். இந்த ரை தான் அங்கே போகும்பொழுது ரே அப்படின்னு ஆகி ரெஸ்ன்னு ஆகி அப்படியே திரும்பி ரேனே ஃப்ரெஞ்சுக்கு வந்து நின்று மறுபடியும் நம்ம ஊருக்கே வந்து நின்று இருக்கு இங்கிலீஷ் மூலமாக. என்னன்னு கேட்குறலா, ரே அப்படிங்கிற ஒன்றத்தை தனியாக ஆட் வச்சுன்ட்டு இந்த சொத்துன்னு சொன்னேனே அதே உடைமைங்கிற ஒரு வார்த்தை ரேன்னு சொன்னாக்கா வச்சுன்ட்டு இது மக்களுடையது, மக்களுடையதான உடைமை அப்படின்னு சொல்கிறதாக ரே ப்ளஸ் மக்கள், அதாவது பப்ளிக் அப்படின்னு சேர்த்துட்டா ரிபப்ளிக் அப்படின்னு வருது. ரிப்பப்ளிக்குங்கிற வார்த்தைக்கு மூலம் இப்படி தான் வந்திருக்கு. லாட்டினில் இருக்கக்கூடிய ரெஸ்ஸு ஃப்ரெஞ்சு ரேயா மாதிரி அந்த ரே இங்கிலீஷ்க்கு வந்து ரீபப்ளிக்னு வந்திருக்கு. அப்போது இந்த பகவானால் கொடுக்கப்பட்ட கொடையாக என்னெல்லாம் இருக்கோ அப்படிப்பட்ட ஒரு சொத்து இருக்கே உடைமை, அந்த உடைமை மக்களுடையதாக எல்லா மக்களுக்கும் உடையதாக அப்படின்னு வந்து சேரும் பொழுது தான் ஒரு ஊர் ரிப்பப்ளிக் அப்படின்னு கூப்பிடுற ஒரு ஸ்டேஜுக்கு வருது. இல்லைனா அது ஒரே ஒருத்தருடைய கையில் இருக்குது, ஒருத்தருடைய கண்ட்ரோலில் இருந்துருத்துனாக்கா பொது சொத்துங்கிறது இல்லாமல் விடுமா இல்லையா. அதனால தான் இந்த ரிப்பப்ளிக்னு சொன்னால் அதனுடைய ஈக்குவலண்ட்டான ஒரு இங்கிலீஷ் வேர்டாக பின்னாளில் பல தேசங்கள் கிரியேட் பண்ணிட்டு ஒரு வார்த்தை காமன்வெல்த் அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. காமன்வெல்த்னாலும் ரிப்பப்ளிக்னாலும் ஒரே அர்த்தம். பப்ளிக்னு சொன்னால் காமன். இந்த ரீங்கிற ஒரு ஃப்ரேஸ் இருக்கே, ஒரு ப்ரிஃபிக்ஸ் ரீனாக்கா வெல்த்து, நம்ம இங்கே சொன்னால் அதே ரை தான் ரீ ஆயிருக்கு. அப்படி ரிப்பப்ளிக்னு சொன்னால் காமன்வெல்த்து, காமன்வெல்த்துன்னு சொன்னாக்கா தமிழில் பொது உடைமை அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் நம்ம தேசத்தினுடைய குடியரசு தினம் அப்படின்னு சொல்கிறோம். குடியரசுன்னு சொன்னால் மாத்திரம் என்ன அர்த்தம், அதே பொது உடைமை தான். எல்லா குடிமக்களும் ஒருத்தரும் அவாவா ராஜா மாதிரி இந்த ஒரு அரசாங்கத்தை ஆளக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கிறது. அதனால தான் இதுக்கு குடியரசு தினம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நாளில் நம்ம மகாபிரிவாவில் அதுவும் விசேஷமாக இந்த குடியரசுன்னு சொல்கிறோமே, இந்த குடியரசுங்கிற கான்செப்டில் பெரியவா நமக்கு எப்பேற்பட்ட அனுகிரகத்தை செஞ்சுருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கோம். இது என்ன செய்கிறது, பெரியவாளை பற்றி சொன்னாக்கா நம்ம பக்தி கர்மா பக்தி ஞானம் எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம், ரைட்டு. இப்படி குடியரசு தினத்துக்கும் பெரியவாளை ஸ்மரிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கா நமக்குன்னா ரொம்ப நன்னாவே இருக்குது. அது பல விஷயங்கள் சரித்திரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாமையே மறைஞ்சு போய்டுறது இல்லையா. அது மாதிரி இதுவும் மறைஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த விஷயத்தை நேரடியாக இருந்து இந்த சம்பவங்களையெல்லாம் ஹேண்டில் பண்ண ஒருத்தர் ஒரு பெரியவர் அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியாருங்கிறவர். அப்படியே இந்த இன்சிடெண்ட்லாம் ரொம்ப அழகாக எழுதி நம்ம காமகோட்டி பீட்டத்தினுடைய சோனியரில் அந்த புஸ்தகத்தில் ஒரு பெரிய ஆர்டிக்கிளாக த ஐடியல் ப்ராஃபிட் ஆஃப் அவர் ஏஜ் அப்படின்னு பெரியவாளை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். அதில் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஒன்று சொல்கிறோமே, இந்த கான்ஸ்டிடியூஷனில் நம்மளுடைய மதத்தினுடைய ஒரு ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, நம்முடைய மதம் இன்றைக்கும் நன்னா தழைச்சி வந்துட்டுருக்கு வளர்ந்துட்டுருக்குன்னு சொன்னாக்கா அதுக்கு பெரியவா போட்ட முக்கியமான ஒரு விதை. இந்த மதத்தை பாதுகாக்கிறதுக்காக பெரியவா எடுத்துட்ட எப்பேற்பட்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிறத பற்றி அதில் சொல்லியிருக்கார். அந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கான்ஸ்டிடியூஷன் ஒன்று சொன்னோமே, அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில பேசிக் விஷயங்கள் முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட்டுக்குள்ளே வரலாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பெரிய சட்ட புஸ்தகம் அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ரைட்ஸ் இருக்குது, டியூட்டிஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் எடுத்து சொல்கிற ஒரு புஸ்தகம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வரைவு புஸ்தகமாக இருக்குது. பாரதிய சம்விதானம் அப்படின்னு இதுக்கு பேர். இது ஒரு வெள்ளைக்காராவுடைய ஸ்டைலில் நம்மக்கிட்ட நம்மளுடைய சுதந்திரத்தை நம்ம கையிலேயே மறுபடியும் ஒப்படைச்சிட்டு போகும் பொழுது இப்படி ஒரு கான்ஸ்டியூஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனதுனால கான்ஸ்டிடியூஷன் ஒன்று வரையப்பட்டது அல்லது எழுதப்பட்டதுன்னு சொல்லலாம். இந்த கான்ஸ்டிடியூஷனில் ஒரு லீகல் ஆக்ட் மாதிரி எடுத்துட்டாக்கா நிறைய செக்ஷன் கிளாஸஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் ஆர்டிகிள்னு பேர். அதில் முதல் ஆர்டிகிள் ஒன்று இருக்குது. அதாவது ஆரம்பிக்கும் பொழுது இன்ட்ரொடக்ஷன் ப்ரியாம்பிள்னு ஒன்று போடுவா. அதுக்கப்புறம் ஆர்டிகிள் சொல்ல ஆரம்பிக்கும் ஒரு செக்ஷனாக. அதில் ஃபஸ்ட்டு ஆர்டிகிள் ஒன்று இருக்குது. இந்த ஆர்டிகிள்னுடைய முக்கியத்துவம் பற்றியும் பெரியவாளுடைய ஒரு இன்சிடெண்ட்டில் கணபதி அண்ணா கேப்சர் பண்ணியிருக்கார். அதனால் அதை வச்சு தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கேன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. என்னன்னு பார்ப்போம். அதை ஃபஸ்ட்டு ஆர்டிகிள் என்ன சொல்கிறதுன்னு கேட்டாக்கா, இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இப்படின்னு முதல் ஆர்டிகிள். அதாவது கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, இந்த மக்களாகிய நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துண்டு நம்ம இப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு சட்டத்திட்டம், ஒரு வரைமுறையை நம்ம எழுதி நம்ம எல்லாரும் அதுக்கு நம்ம கையெழுத்து போடுற மாதிரி. அதில் முதல் ஆர்டிகிள் எடுத்த உடனே என்ன சொல்கிறோன்னா, இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்தியா, அதாவது பாரதம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமி எல்லா ஸ்டேட்ஸ்னு சொல்கிறோமே, இந்த மாநிலங்களின் ஒரு கூட்டமைப்பாக இது இருக்க வேண்டும் அப்படின்னு முதல் வார்த்தையில் சொல்கிறோம். இந்த இடத்துல பெரியவாளோட சில அறிஞர்கள் உட்காந்து அவெல்லாம் பேசின்னு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். கணபதி அண்ணா அதை கேப்சர் பண்ணியிருக்கா. அதில் இவெல்லாம் பேசின்னு இருக்கா, இந்த பாரதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, இந்த பாரதம்ங்கிற பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி காணாமல் போயின்னு இருக்கே, இந்தியான்னு பேரை வச்சுட்டு அந்த இந்தியான்னு வெள்ளைக்காரன் கூப்பிட ஆரம்பித்தா அப்படியே பழக்கத்தில் வந்துருத்தேன்னு அவெல்லாம் வருத்தப்பட்டு பேசின்னு இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் வருது. அப்போ சொல்கிறாளாம் பெரியவா, இதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறா, கான்ஸ்டிடியூஷன்லேயே இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு அங்கேயே கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்த தலைவர்கள் எல்லாம் கூட இந்த ஒரு விஷயத்தை அக்ரி பண்ணிட்டாலாம். இந்த தேசத்துக்கு என்ன பேர்னு கேட்டால் பாரதம் அப்படின்னே பேர். பரத கண்டம், பரதனுடைய வம்சம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அவளுக்கு எல்லாருக்கும் ஒத்துக்கக்கூடிய விஷயமா தான் இருந்தது. அவளும் பாரதம்னு தான் பேர் வைக்கணும்னு நினச்சா. ஆனால் இந்த வெள்ளைக்காரா கொஞ்சம் வருஷம் அப்படியே நம்ம நாட்டை ஆண்டுன்னு இருந்தப்போ வெளிநாடுகளோடைய நம்ம கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பேர் மருவி இந்தியான்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அதனால இவ தீர்மானம் பண்ணி கொஞ்ச நாளைக்காவது இந்த இந்தியாங்கிற ஒரு ரெஃபரன்ஸோடையே இருக்கட்டும், அதுக்கப்புறமா பாரதம்ங்கிற ஒரு பேருக்கு திரும்பி வரலாம், அது வரைக்கும் நம்ம தேசத்துக்குள்ளே இருக்கிறவா எல்லாருமாவது அட்லீஸ்ட் பாரதம் அப்படிங்கிற விஷயத்தை அவள் பழக்கிக்கட்டுங்கிறதுக்காக இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லி அவள் அங்கே கான்ஸ்டிடியூஷனில் முதல் ஆர்டிக்கிள் அப்படி போட்டிருக்கா அப்படிங்கிற விஷயம் கணபதி அண்ணா அங்கே அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு. அப்போது இந்த தேசத்துக்கே என்ன பேர், பாரத புண்ணிய பூமி அப்படிங்கிறோமே, அந்த பாரதம்ங்கிற ஒரு முக்கியமான நாம நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். தமிழ்லையும் பாரதியார் எழுதும்போது என்னென்னு எழுதுறார், பாரத சமுதாயம் வாழ்கவே அப்படின்னு தானே எழுதியிருக்கார். அதனால் பாரதம்ங்கிறது நம்ம மனசில் நல்லா ஸ்திரமாக வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு பேர். அது ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரெண்டாவது, பெரியவா இந்த தேசத்தினுடைய விஷயத்தில், அதாவது நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதும் சரி, இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த சனாதன தர்மத்தை விட்டுடப்படாதே அப்படிங்கிறதுக்காக பெரியவா எவ்வளோ விஷயங்கள் யோசித்து பண்ணியிருக்கா அப்படிங்கிறத இந்த தாத்தாச்சாரியார் அவ்வளோ அழகாக அதில் எழுதின்னு வரார். அதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொல்கிறார். அதாவது பெரியவாளை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சந்நியாசியாக இருந்ததுனால நேரடியாக அரசியலில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி தானாக தலையிடாமல் இருந்தார். ஆனால் அரசியல் பக்கம் போலியே ஒழிஞ்சு பெரியவாளுடைய தேசபக்தி, இந்த சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பெரியவா எவ்வளவு ஆதரவு கொடுத்தா அப்படிங்கிறது சொல்லி மாளாது. காந்தி ஒரு ஸ்டேஜில் இந்த வெள்ளையனே வெளியேறு நிறைய ப்ரோக்ராம்லாம் அவர் பண்ணியிருந்தார். அதில் இந்த அந்நிய பொருட்கள்லாம் பகிஷ்காரம் பண்ணணும், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்தப்போ கதர் ஆடைகள் தான் எல்லாரும் உடுத்தணும்னு காந்தி சொன்ன உடனே முதல் விஷயமாக பெரியவா ஃபஸ்ட்டு இன்னிலேருந்து கதர் தான் அப்படின்னு தன்னுடைய ஃபுல் சப்போர்ட் அங்கே காமிச்சா. அது மாதிரி இந்த ஸ்வதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய தேசத்தினுடைய கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த காதி கிராமோத்யோக் பவன்லாம் சொல்கிறோமே, அதாவது நம்ம தேசத்தினுடைய ஹேண்டிகிராஃப்ட்டு இந்த விஷயங்கள்லாம் அதுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி பெரியவா பல பேர் அந்த ஒரு லைனில் ஊக்குவிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயம் எழுதின்னு வரார். இன்னொரு விஷயமும் சொல்கிறாருங்க,
பெரியவாளை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்காக வந்தாலே அந்த வெள்ளைக்காரா மாத்திரம் வெளியில் போனால் போராது, அவள் தன்னுடைய கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வந்து நம்ம மக்களுடைய புத்தியில் அதை திணிச்சு நல்லா ஊட்டி விட்டுருக்காளே, அந்த கலாச்சாரமும் இந்த வெள்ளைக்காரர்களுடைய கலாச்சாரத்தின் பேரில் இருக்கக்கூடிய மோகமும் ஜனங்க புத்தியிலிருந்து வெளியில் போகணும் அப்படிங்கிற விஷயமும் பெரியவா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாலும். அதுக்காக இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் இருந்தாலே அவகிட்டெல்லாம் பெரியவா இதையும் ஒரு அட்வைஸாக சொல்லியிருக்கா. தேசபக்தி ரொம்ப முக்கியம். இந்த தேசபக்தியோட கூடவே நம்ம தேசத்தினுடைய தர்மம்னு ஒன்று இருக்கே, இந்த சனாதன தர்மம், இதுவும் விட்டு போயிடாமல் நம்ம ஜாக்கிரதையாக பாதுகாக்கணும். இதுக்குண்டான காரியத்தையும் நம்ம சைட் பை சைட் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருந்தாலாம். ஆனால் அப்போ இருந்துன்ற ஒரு ஃபோக்கஸ் எல்லாருக்கும் எப்படியாவது இந்த சுதந்திரம் கிடச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் அதில் மட்டுமே யுனைட்டடான ஃபோக்கஸ் இருந்ததுனால இதில் அவளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஒன்று தேசபக்தி இருந்தது, இன்னொரு பக்கம் சில அரசியல் காரணங்கள் அப்படி போயிடுது. அதனால் பெரியவா என்ன பண்ணாலாம், சனாதன தர்மம் விட்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு தானே புதுசாக நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுண்டு அதன் மூலமாக இதை ரட்சிச்சுண்டு வந்துட்டு இருந்தா அப்படிங்கிற விஷயத்த அங்கே எழுதுகிறார். முக்கியமாக இன்னொரு விஷயம், இன்னைக்கு ரிப்பப்ளிக் டேன்னு சொன்னாக்கா ஜனவரி 26, 1950 இந்த கான்ஸ்டிடியூஷன் நமக்கு அப்ளை ஆகி அன்னியிலிருந்து தான் நம்ம ரிப்பப்ளிக் ஆனோம் அப்படின்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்க நம்மளுடைய ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் கேரண்டி பண்ணுறது. அதுதான் நமக்கு தேவையான ஒரு ப்ரொடெக்ஷனையும் தைரியத்தையும் கொடுக்கறது. இது உங்களுடைய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட கான்ஸ்டிடியூஷனில் இந்த சனாதன தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான முக்கியமான கிளாஸஸை பெரியவா தான் பார்த்து ஜாக்கிரதையாக அதுக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வரா மாதிரி ஏற்பாடுகளை பண்ணியிருக்கா. அந்த அருமையான விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் நாளைக்கு பார்க்கறதுக்கு இருக்கோம். பெரியவா சார்.